நமச்சிவாய. லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி சவுத் ஃபேஸிங்கில் 22க்கு 31.75 உள்ள ஒரு அருமையான வரைபடத்தை அமைப்பது எப்படி. நிறைய பேர் பிளான் அப்படியே இது மாதிரி கட்டலாமா, இதில் சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி அமைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பில்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் சைஸ் 30 அடிக்கு 40 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 22க்கு 31.75 வச்சோம்னாக்கா 87 குழி, யானை மனை, 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் உள்ள அருமையான மனை. இப்போ இந்த அளவில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் வெராண்டாவோட கேட்டிருக்கிறாங்க. இதுதான் அளவு. இது எவ்வளோன்னா 22, இது 31.75. இது சவுத் ஈஸ்ட், சவுத் ஃபேஸிங். அப்போ சவுத் ஈஸ்ட்டும் சவுத் வெஸ்ட்டும் முன்புறத்தில் இருக்கும், நார்த் ஈஸ்ட்டும் நார்த் வெஸ்ட்டு பின்புறத்தில் வரும். அப்போ போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பு இங்கே அமைக்கணும், சேஃப்டி டேங்க் இங்கே அமைக்கணும். இது நான் சொல்கிறது வெளியில் அமைக்கிறது. ஸோ இப்போ 22க்கு 31.75 இந்த அளவு பார்த்தோம்னாக்கா 1/4. ஸோ இந்த அளவு நான் எடுத்துருக்கிறது 31.75க்கு 22 எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த 22க்கு 31.75 வெளியில் தான் போர்வெல், மழைநீர் சேகரிப்பெல்லாம் அமைச்சிட்டு இங்கேருந்து சுவர் கணம் எல்லாம் கழித்து வச்சுக்கிட்டே நம்ம பிளான் பண்ணுறோம். அப்போ இந்த ஈசான மூலையில் ஒரு பெட்ரூம் நம்ம அமைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி கன்னி மூலையில் கண்டிப்பாக பெட்ரூம் வரணும். அப்புறம் வாயு மூலையில் கிச்சன் அமைக்கலாம், அல்லது அக்னி மூலையில் வரலாம். ஏன்னா அகலம் 22 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக கிச்சன் அமைக்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம்னாக்கா இந்த இடத்துல கிச்சன் அமைச்சிடும். மிச்சம் இருக்கிறது இந்த இடத்துல ஒரு ஹால் வரும். இதுதான் ஜென்ரலாக நம்ம அமைக்க போகிறதுக்கு உண்டான அமைப்பு. அப்போ இங்கேருந்து ஒரு 10 அடி வச்சுக்கிறோம். முக்கா 1.5 11, 8 9 10 11 11 அடி. அதுக்கப்புறம் அங்கிட்டிருந்து 8 தான் வச்சுருக்குறோம். ஏன்னா ஈசானத்தில் குறைவாக 8னா முக்கா 1.5 10 அடி வச்சுட்டோம். 8 9 10 இவ்வளோ தாங்க. இதில் பிளான் ஈஸியாக சும்மா நான் ரஃபாக அமைக்கிறத காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வரைபடம் இப்படி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் அமைச்சு சிஸ்டத்தில் ஆட்டோகேட்டில் வச்சு தான் நாங்கள் ட்ராயிங் அமைக்கிறோம். இப்போ இதில் பிரிச்சுட்டோம், இந்த அளவை பிரிச்சுட்டோம். ஸோ இதில் கன்னி மூலையில் பெட்ரூம் ஒரு 10க்கு 10 வைக்கிறோம்னு வச்சுங்களேன். அளவு இது 10க்கு 10 வச்சோம்னா 8 9 10 11. ஸோ இந்த இடத்துல 10க்கு 10 வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு அட்டாச் டாய்லெட் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டாய்லெட்டை கொடுத்துட்றோம். ஓகேவா. தென் ஈசான மூலையில் பெட்ரூம் ஒன்று கொடுக்குறோம். கிச்சன் இது 22 அடி இருக்குது, கண்டதில் பாதி. இது 10 அடி வச்சுட்டோம். அப்புறம் காமன் டாய்லெட்டோ இல்லைனா அட்டாச் டாய்லெட்டோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது ஒரு ட்ரெஸ்ஸிங்காக கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த இடத்துல ஒரு டோர் கொடுத்துட்றோம். கன்னி மூலைக்கு நேராக வரலைங்க. இதில் நம்ம கபோர்டு எப்படி இருந்தாலும் லாஃப்ட் இங்கே கொடுப்போம். இந்த இடத்துல தான் பீரோ கொடுக்கணும். சரிங்களா. தென் இது ட்ரெஸ்ஸிங்காக கொடுத்துட்றோம். இது அட்டாச்சு டாய்லெட், வாயு மூலை சார்ந்ததில் கன்னி மூலை பெட்ரூமுக்கு. என்ட்ரன்ஸ் நார்த் ஈஸ்ட் இதில் கொடுத்துட்டோம். ஓகே. அப்புறம் இந்த இடத்துல ஆர்ச் ஓப்பன் கொடுத்துட்றோம். இதில் அடுப்படி மேடை கண்டதில் பாதி இவ்வளோ தூரம் கொடுத்துட்டோம். தென் இது முழுசாகவே நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் இது உங்களுக்கு பேக் டோரோ அல்லது விண்டோவோ கொடுத்துக்கலாம். இதை கழித்து கொடுத்துருக்குறோம். தென் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு டாய்லெட்டை கொடுக்குறோம். இது அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணுறோம்னாக்கா வாஷ் பேஷன் கொடுத்து உள்ளே வந்துடுறோம். இது காமன் டாய்லெட்டை கொடுத்துட்டோம். அளவெல்லாம் நான் சொல்லிடுறேன். தென் அக்னி மூலையில் தலைவாசல் வைத்தோமேயானால் பொன் முட்டை சேரும். ஸோ இதுதான் அக்னி மூலை, அதாவது தெற்க பார்த்த வீட்டிற்கு உண்டான அமைப்பை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரஃபாக அமைங்க. நிறைய பேர் என்கிட்ட பென்சிலில் அமைச்சு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரிஜினலாக இன்ஜினியர் அமைச்சிருக்கிறத என்கிட்ட அனுப்பி வச்சு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தலைவாசல் மெயின் டோர். இது இங்கே ஒரு டோர் கொடுத்துட்றோம். தென் பேக் டோர் இருந்துச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கலாம், நம்ம விண்டோ கொடுத்துக்கலாம். இப்போ சைஸ் பார்த்தோம்னாக்கா இது 10 அடி, இது 8 அடி வச்சுருக்கோம். ஓகேங்களா. தென் அதே மாதிரி இதுவுமே 10 10 20 முக்கா 1 2 22. இது 9 முக்கா
இன்ட்டு 8, இது 8 தான். அப்புறம் ஹால் சைஸ் 15.75 நீளம், இது வந்து 10.25. தென் இந்த மாஸ்டர் பெட்ரூம் கன்னி மூலையில் இருக்கிறது 10க்கு 10. காமன் டாய்லெட் 4, அட்டாச் டாய்லெட் 4க்கு 6. காமன் டாய்லெட் இங்கேருந்து வர்றது அதே மாதிரி வந்து ஒரு 3.25க்கு 6. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு செட் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இது மாதிரி அமைக்கலாம். ஸோ இந்த குழியெல்லாம் உங்களுக்கு நிர்ணயமாயிரும். இப்போது இது மாதிரி தான் பிளான் அமைக்கிறதுக்கு உண்டான முறை. இதில் வந்து மேற்கு பக்கம் தெற்கு பக்கம், அதாவது இது வந்து லாஃப்ட் அமைக்கிறது, இங்கிட்டு லாஃப்ட் அமைக்கிறது, இது வந்து ஜன்னல். இந்த இடத்துல இந்த பகுதியில் ஜன்னல் வேண்டாம், சென்டராக வச்ச அளவு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிட்ட வச்சுருவாங்க, வைக்காதீங்க. அதே மாதிரி ஹாலில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் விண்டோ குத்து இல்லாமல் வச்சுக்கலாம். அப்புறம் ஈசானத்தில் வந்து இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஜன்னல் வச்சுருக்கோம். கிச்சனில் இங்கே ஜன்னல் வச்சுருக்கோம், ஆர்ச் ஓப்பன். ஸோ இது வந்து கிரில் டோர் கொடுத்துருவோம். 2 படி வெளியில் வந்து இப்படி ஏறி வர்றதுக்கு உண்டான படி. இது வந்து ஒன்றும் இழுவை ஆகாதுங்க, வெளியில் மாடிப்படி கொடுக்க வேண்டாம். இப்போது இது வந்து 22க்கு 31.25 போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்பு இங்கே வரும். இந்த இடத்துல வெளியே ஏன்னாக்கா பிளாட்டினுடைய அகலம் 30 அடி இருக்குன்னாக்கா கிழக்கு பக்கத்தில் ஈஸ்ட் பக்கம் இந்த பக்கம் நிறைய காலி இடம் விடணும். அதே மாதிரி வடக்கு பக்கம் நிறைய காலி இடம், தெற்கு மேற்கு குறைவாக இருக்கட்டும். இது பேசிக் ஃபண்டமெண்டல் ஒரு ஃபார்முலா. சின்ன அளவில் வந்து வரைபடம் அமைச்சிருக்கோம். 2 பெட்ரூம் போதுமான அளவுக்கு, ஒரு குடும்பத்திற்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷனில் வந்து ஹாலை இப்படி வச்சு அமைக்கலாம். 10க்கு 16. இப்போ இதே நீங்கள் வந்து அப்படியே பெருசாக வந்து 10க்கு 16 பெட்ரூமாக வச்சுட்டு ஹால் சிறுசாக்கிட்டு டாய்லெட், அதாவது ஜஸ்ட்டு இப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதுலேயே வந்து நீங்கள் வந்து அப்படியே 10க்கு 16னா இப்படி வந்துடும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோம்னா இது 16, இது வந்து உள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ 10க்கு 16 பெட்ரூம் வித் டாய்லெட்டு. இதில் உள்ளே போயிட்டோம்னா கிச்சனு. வேணும்னா பெரிய ஒரு பெட்ரூம் போதும்னாக்கா இது பெரிய ஹாலாக கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பூஜையாக கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா இது பெரிய ஹாலு, ஒரு பெட்ரூமு, டாய்லெட்டு, கிச்சனு, இது பூஜை இப்படியும் கொடுக்கலாம். இல்லை ஹால் எங்களுக்கு சிறுசாக இருந்தால் போதும்னா பெரிய பெட்ரூம் வச்சுட்டு டாய்லெட்டை கொடுத்துட்டு கிச்சன் இங்கே கொடுத்துட்டு இது ஒரு ரூம் இப்படியும் கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு 2-3 ஆப்ஷன் நாங்கள் வந்து வரைபடம் அமைக்கிறோம். இப்போ நீங்கள் பிளான் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னாக்கா இதே மாதிரி 2-3 ஆப்ஷனில் வரைபடம் அமைக்கிறோம். ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கு தெற்கு திசை மனை வீடு தொழிற்சாலை கடை யோகம். இப்போது 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்பி ஆன்லைனில் இதே மாதிரி வரைபடம் அமைச்சிருக்கீங்க, அதாவது உங்கள் இன்ஜினியர் அமைச்சு கொடுத்துருக்குறாரு, வரைபடமே புதுசாக அமைக்க வேண்டியிருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டியது KJC10 ஃபார்முலா பயன்படுத்தி நாங்கள் வரைபடம் அமைக்கிறோம். குழிக்கணக்கு நாங்கள் பார்க்குறோம், ஜாதகம் கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் பார்க்குறோம். ஸோ இந்த பிளான் வந்து நாங்கள் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகத்தை நாங்கள் வந்து இந்த மாதிரி எழுதிட்டு அவங்க பலனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழிக்கணக்கு 87 குழியினுடைய பலன் அப்புறம் தான் வரைபடம் அமைக்கிறோம். அமைக்கிறதுக்கு வந்து குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் வச்சு நாங்கள் வரைபடம் அமைக்கிறோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். புரட்டாசி மாதத்தில் சென்ட்ரிங் அமைக்கலாம், அட்டை போடலாம், நிலை வைப்பதையும் புது வேலையை கட்டுவதற்கு உண்டான அமைப்பையும் தவிர்க்கவும். இது மாதிரி வரைபடம் தேவைப்படுறவங்க எங்கள்கிட்ட நீங்கள் அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவலும் இந்த பிளானும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.